வெல்கம் டு என் சேனல் வீடியோ. இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்ப்போம்னா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சிவகாசியில் ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு அங்கே போய் வந்து செக்கிங் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் ஃபுல்லாக வந்து எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு உள்ளே போயிருக்காங்க. ஒரு கிளாஸ் ரூமில் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. ஏந்திரமா சொல்லி எழுப்பி வச்சிருக்காங்க. இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு தெரியல போல. அது ஒன்று பக்கத்தில் இருக்க ஒரு மேமை கூப்பிட்டு, நீங்கள் வந்து மக்கப் பண்ண வைக்காதீங்க, நீங்கள் மக்கப் பண்ணி வைக்கிறதா தான் அந்த குழந்தைக்கு தெரியல. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், என்னையும் வந்து மக்கப் பண்ண வச்சாங்க. இது வந்து வருங்காலத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடும். அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷை அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து பூஸ்டப் பண்ணணும். இங்கிலீஷால் தான் அவங்க வந்து வாழ்க்கையில் மென்மென்று வளருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்க இவங்களே சொல்லணும்னா பேக் பெஞ்சில் இருக்க குழந்தைகள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரண்ட் பெஞ்சே வந்து தெரியலனா பேக் பெஞ்சில் முட்டா பசங்க அதுவே சொல்லிட்டு இவங்க அந்த பசங்க முன்னாடி இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரி விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா உங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வித செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரப்போகுதுன்னு தெரியல. இங்கிலீஷ் வந்து நமக்கு வந்து அறிவை ஊற்றுற ஒரு லாங்குவேஜா இல்லை வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜா? இங்கிலீஷ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். அது என்ன ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை உண்டாக்குதுன்ட்டு வலைதளத்தை ஃபுல்லாக அதை பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கூட்டணி கட்சிகள், அதாவது வந்து நம்ம கட்சியிலேருந்து போன கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அந்த தாவேக அரசை வந்து விமர்சனம் பண்ண தயங்குறாங்க. அப்படி விமர்சனம் பண்ணிங்கன்னா சோஃபாவை பிடிங்கிடுவாங்க போல, சோஃபாவை பிடிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து வன்மையான எதிர்ப்பை சிபிஎம் கட்சி சொல்லியிருக்காங்க. இது என்ன எத்தனை நாளைக்கு இதை நீங்கள் பேசிட்டு இருக்க போறீங்க? தாவேக ஆட்சி நல்ல ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி உங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறது ஒரு ஆச்சரியபரமாக இருக்குது. அதுவும் விசிக அவர்கள் உங்கள் தலைமையில் வந்து ஒரு விருது குழு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அங்கே அண்ணன் திருமாவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா வந்து டிஎம்கே வந்து எங்களை வந்து அறிவிச்சிட்டாங்க, விசிக அவர்கள் கூட்டணியில் இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் நான் மூலியமாக டிஎம்கே வந்து வெளியே வரதை பற்றி நான் ஒன்றும் யோசிக்கலை அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் தாவேக தலைமையில் கூட்டணி கட்சிகள் இருந்தால் அங்கே விசிக கட்சி இருக்கும்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. எவ்வளோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுதா? கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி விசிக கட்சியும் சரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்காங்க வந்து இது ஒரு சரியான ஒரு பேச்சே இல்லை, இது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் வாயிலிருந்து வர வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் தாவேக கவர்மெண்ட்டை வந்து ஏற்றுக்கினாங்க, அதே நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். மக்கள் என்ன வழி சொன்னாங்களோ அந்த வழி தான் நாங்களும் ஏற்றுருக்கோன்ட்டு அவங்களும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எந்த மாதிரி திருப்பத்தை கொண்டு வந்து நமக்கு தெரியுதா? 7 இடத்துல வந்து இப்போ வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதாவது ஒன்று வந்து நம்ம விஜயர்கள் வந்து ரிசைன் பண்ண தொகுதியும் சரி, அதான் தெரியும் ஏடிஎம்கே வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக போய் ஜாயின் பண்ணாங்க. அந்த 6 தொகுதியில் அதான் வந்து விஜய் ரிசைன் பண்ண சேர்த்தா 7 தொகுதிகள். இந்த 7 தொகுதியில் யார் யார் வேட்பாளர் நிறுத்த போறான்னு இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதை பற்றி ஒரு பெரிய ஒரு டாக்ஸ் போயிருக்கு. லாரன்ஸ் அவர்கள் வந்து நிற்கிறாரு, அம்பா சமுத்திரம் வந்து சீமானுக்கு வந்து பொது வேட்பாளர் நிற்கிறாரு, இப்படி ஏகப்பட்ட டாக்ஸ் போகுது. இன்னும் யார் என்னன்னு சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா அது நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லை, ஏடிஎம்கே சரி டிஎம்கே சரி ஆளுநர்கிட்ட நிறைய புகாராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சி சரியான ஒரு ஆட்சி கிடையாது, இந்த ஆட்சியானது மக்களுக்கு வந்து ஒரு சரியான ஆட்சி அமைக்கல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமைச்சர் ஆதராஜன் அவர்கள் அவரோட ஸ்பீச்சை நம்ம ஒன்று நம்ம பார்த்துட்டோம். டிஎம்கே விமர்சனம் அதிகமாக பண்ணுறாரு. அந்த வகையில் என்ன பண்ணிட்டாரு, ரீசெண்டாக வந்து இந்த கரூர் பிரச்சனைக்கு காரணம் போலீஸும் டிஎம்கே ஒரு மெயின் காரணம் சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அது டிஎம்கே சைட்லேருந்து இப்போ வந்து கேஸ் போட்டாங்க. கேஸ் வந்து நாளைக்கு வந்து வருது. நாளைக்கு வந்து அந்த விஷயத்தை நான் அப்டேட் பண்ணிடுறேன். இன்னும் இந்த கேஸில் இப்போ தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். கேஸும் டிஎம்கே சைட்லேருந்து போட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மொத்த தப்பு டிஎம்கே மேலே குற்றம் சொல்றது சரியா தப்பா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட வீரப்பணம் வந்து பேசியிருக்காரு. இதை பற்றியும் பேசியிருக்காரு. எல்லா தப்பும் ஆதராஜன் அவர்கள் வந்து டிஎம்கே சொல்றத அது வந்து ஏற்கத்தக்க விஷயம்பா, அது எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த சைடில் ஒரு கோலு, இந்த சைடில் ஒரு கோலு. ஆனால் சத்தியமாக என்னன்னு தெரில என்ன நடக்குதுன்னு. போய் மோர் தென் இன்ஃபர்மேஷன்ஸ் தமிழ்நாடு நடிக்கிற மோர் தென் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து சேர்க்கிற என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.